இங்க வச்சிருந்த 1000 ரூபாய் எங்கடா? 1000 ரூபாவா? நான் இந்த காசையும் பார்க்கல மேம். சும்மா நடிக்காத. வீட்ல யாரும் இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்திருக்கியா? பணம் மட்டும் தான் எடுத்தியா இல்ல நகை எதையாச்சும் திருடி வச்சிருக்கியா? மேம் நீங்க நினைக்கிற மாதிரி பையனா இல்ல மேம். 5க்கும் 10க்கும் அடுத்தவங்க கை ஏந்திர நாய் தானடா நீ. சும்மா நடிக்காத. வீடு திறந்திருந்தா இப்படிதான் வந்து திருடுவியா? நான் உங்க வீட்டுக்குள்ள வரவே இல்லை மேம். ஒழுங்கு மரியாதையா என் காசை எடு. நீங்க என்னமோ பொய் சொல்லி என்கிட்ட காசு கேட்கணும்னு தோணுது மேம். போய் சொல்றேனா? உன் காசுல வாழணும்னு எனக்கு அவசியம் இல்ல. இரு இப்பவே போலீஸ்க்கு கால் பண்றேன். அவங்க வந்து கண்டுபிடிக்கட்டும். மேம் போலீஸ்லாம் வேணாம் மேம். எனக்கு அடுத்த ஆர்டருக்கு நான் உடனே போகணும் மேம். அப்ப திருடின காசை எடுத்து கொடு. சத்தியமா நான் திருடல மேம். இப்ப நீ காசு கொடுக்கறியா இல்ல நான் போலீஸை கூப்பிடவா? ப்ளீஸ் மேம் நான் திருடவே இல்லை மேம். ஏய் சீ காசை கொடு. நான் உங்க வீட்டுக்குள்ள போவே இல்லை மேம். அவ்வளவு பணம் வச்சுட்டு ஏன் மேம் வீட்டை பூட்டாம இருக்கீங்க? அப்ப நான் வீட்டை பூட்டாம வச்சா என் வீட்டுக்குள்ள வந்து காசு திருடுவியா? எடுறா 1000 ரூபாவை. நீ மட்டும் இப்ப காசு தரல நான் போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன். அப்புறம் நீ உள்ள போனா வெளியே வரவே முடியாது. சீ இப்படி திருடி பொழைக்கிற உனக்கு வெக்கமா இல்ல? திருட்டு நாயே. சத்தியமா இது என்னோட காசு மேம். அடுத்தவங்க காசை திருடுறதுக்கு நான் அது பேர்கிட்ட பிச்சை எடுத்து சாப்பிடலாம்டா. காசு மட்டும் தான் எடுத்தானோ இல்ல வேற ஏதாச்சும் பொருள் எடுத்தானோன்னு தெரியல. வீட்டை விட்டு போகும்போது வீட்டை சாத்திட்டு போகணும்னு தெரியாதா உனக்கு? ஏண்டி என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? செல்ஃப்ல வச்சிருந்த காசை நான் வந்து பார்க்கும் போது இல்ல. அதை நான் தாண்டி எடுத்தேன். நீ தான் எடுத்தியா? ஆமா, கையில சுத்தமா காசு இல்லை, நான் அந்த எடுத்தேன். சரி ஓகே. ஃப்ரீயா சாப்பாடும் வாங்கியாச்சு, 1000 ரூபாய் காசும் வாங்கியாச்சு, 1000 ரூபாய் லாபம்.